உங்க எல்லாரையும் விஎக்ஸ்எல் எஜுகேஷனல் ட்ரஸ்டோட தரங்குக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு ஸ்டார் யாரு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்களோட ஃபவுண்டர் விஎக்ஸ்எல் எஜுகேஷனல் ட்ரஸ்டோட மதர் டாக்டர் வசுதா பிரகாஷ். ஹாய் வசுதா, ப்ளீஸ் வெல்கம். ஹாய். இன்னைக்கு ஸ்டாருடன் யார், இந்த ரெண்டு ஸ்டாருக்கும் விஎக்ஸ்எலுக்கும் ரொம்பவே ஒரு உன்னதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தான் சொல்லுவேன். வை? அஃப்கோர்ஸ் த்ரூ மியூசிக், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் இவா ரெண்டு பேரு யார் அப்படின்னு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதை விட இவாளை பத்தி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டா, ரெண்டு பசங்களும் வேற வேற கிளாஸ்ல பாட்டு எடுப்பா குழந்தைகளுக்கு. அடுத்த செட் ஆஃப் பாட்டு எடுக்கும்போது ரெண்டு பேரும் இப்படி கிராஸ் பண்ணி வேற வேற கிளாஸுக்கு போகும்போது ஒரு சிரிச்சுண்டே பாடிண்டே குழந்தை கையை பிடிச்சிட்டு போவா. அது வந்து பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு அழகா இருக்கும். So I could say they are all VXL oda colonial brothers in fact. So I welcome Bharat Sundar and Ashwath. Namaskaram. Namaskaram. Welcome Ashwath and Bharat. We are very happy to have you here. இன்னைக்கு ரொம்பவே பிரமாதமா நம்ம எடுத்துட்டு இருக்கிற சாங்ஸ் எல்லாம் வந்து ராகா பேஸ்ட் ஆஃப் சாங்ஸ், போத் கர்நாடிக் அண்ட் பிலிம்ல வந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் என்ன ராகம் எடுத்துக்கலாம்? சகனா எடுத்துக்கலாமா? ரொம்ப ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு ஜாலியான ஒரு ராகம். ஸோ சகானால வந்து தியாகையர் போட்ட வந்தனமு ரகுநந்தனா பியூட்டிஃபுல்லான கிருதி. ஸோ இப்ப அஸ்வத் பாடுவோம், நம்ம அதை கேட்கலாம். வந்தனமு ரகுநந்தனா வந்தனமு ரகுநந்தனா சேது பந்தனா பக்த சந்தனா ராமா வந்தனமு ரகுநந்தனா சேது பந்தனா பக்த சந்தனா ராமா வந்தனமு ரகுநந்தனா சேது பந்தனா பக்த சந்தன ராமா வந்தனமு ரகுநந்தனா சேது பந்தனா பக்த சந்தன ராமா வந்தனமு ரகுநந்தனா. श्रीदमानातो वादमा श्रीदमानातो वादमा श्रीदमानातो वादमा ने भेदमायिति मोदमा श्रीदमानतो वादमा ने भेदमायिति मोदमा रामा वन्दनमु रघुनन्दना सेतु बंदना भक्त चंदन रामा वंदनमु रघुनंदना. वेगरा करुणा सागरा वेगरा करुणा सागरा श्री त्यागराज हृदया करा रामा वंदनमु रघुनंदना. श्री त्यागराज हृदया करा रामा वंदनमु रघुनंदना. सेतु बंदना भक्त चंदन रामा वंदनमु रघुनंदना.
இதே சகானா என்ன இருக்கு நம்ம பிலிம் மியூசிக்ல அப்படின்னு பார்க்க போனா பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வீர அபிமன்யு அப்படிங்கிற படத்துல பார்த்தேன் ரசித்தேன். அந்த சாங் வந்து பேபி ஸ்ரீனிவாஸ் சாரும் சுஷிலாமாவும் பாடிப்பா. கிரேட் லெஜண்ட். இட்ஸ் நாட் ஈஸி. பேபி ஸ்ரீனிவாசோட சாரோட பாட்டெல்லாம் கேட்கும் போது அப்படியே ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் அந்த சங்கதி போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்ப அஸ்வத் பாடுவா, நம்ம அதை கேட்கலாம். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் இந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் நினைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் அன்று உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் இந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் இந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் துளித்தேன் சிந்தாமல் குளித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் குளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன் மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்த்தேன் பருவத்தில் மணந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். There are some very obvious questions, like I feel I've heard you all sing and you're very committed and dedicated to what you do, and even on stage when we watch you perform, your immersion level is very meditative. You're completely in a zone, it's almost like a meditation, and the divine energy surrounds you at that point. So I've heard you all a few times, and I always wish to do more, wish to come for many more concerts, but there's always a struggle with time. So I wanted to ask you, young people like you all, you have so many options, and many of the options are driven by money, the comfort of earning a very good living and a lifestyle that everybody aspires for, especially with the media now. So was this a hard choice to make, to choose music as your livelihood and as your life? So what courage did it take to step into that space? So this sort of happened to me in the solno, this taking up music as a career அப்படிங்கிறது, because I was still doing CA, because I still remember somebody told me when I was finishing my 10th, if you want to do music, commerce is the best, and if you do CA, it will be the best for you. I'm still searching for that person to ask. Was that good advice? No, it was not.
No, because any subject, anything, if you want to excel in it, then I think you have to put that much effort Absolutely. to really make a mark. So by the time I started doing CA, I was actually first level I just passed. Then second level I really struggled because I couldn't find time. I was அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கச்சேரி பாட ஆரம்பிச்சிருந்தேன், கிளாஸ் காம்படிஷன் அந்த மாதிரி நிறைய lot of things were happening. So one fine day just decided I'll stop it. I finished inter, then I said no, I'm not even registering for final. I think this is what my life is going to be. And of course, without the support of parents and the extended family, it's not, it would not have been possible. So, but it took a lot of courage and conviction, yeah. Yeah, அதுதான் இப்போ நினைச்சு பார்க்கும்போது நீங்க சொல்லும்போது கரேஜ் கன்விக்ஷன்லாம் I can kind of relate. ஓ அப்படியா, கரேஜஸா இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு. பட் அப்போ ஆக்சுவலா when it happened, I was not even very much aware of it. It was seamless. It was just natural. Seamless. And also because of the support system we have, there are a lot of people, the artists who don't have the support system but still want to pursue the art and do it well. So அந்த மாதிரி some people the midway la வந்து they just leave it and they go back to do the வேலை அந்த மாதிரி. And some people manage both. That's also very, very difficult. Very tough. That's very difficult too. Yeah, so I probably fall into that category where I kind of have a day job as well that I've been pursuing it. Not majorly because of any courage related things. My personality kind of needs to have various things happening at the same time. I cannot focus on one thing. So that is the main reason why I kind of still have something going. But I hope to get more mature and be able to kind of do one thing well. Types. I'm still trying to find that balance. But as of now, yes, I still do have a day job in the IT side of things, and of course. I've been performing and other things in the music side as well. So that's where I come from. So how soon did you all start your musical careers as little children of 5 and 6? How did you know that this was a very important aspect of your life? Career solla maten, but it was always a very important aspect. At least in case la I like in my family there were very serious musicians. My aunt, my uncle, my cousin, my aunt and uncle were my gurus as well. So when you have someone like that in your family, it's very difficult to kind of pursue anything casually. The seriousness starts from the start. So in that sense, like it was always pursued with a very high standards and serious levels. And when I took to performances and all those things, I think it was a natural transition. I don't think there was too much thought into how serious I should be about it or anything. I think from the start it was the same, at least in my case. I see. What about Bharat? My chitti, my aunt, was the only musician in my family. Only musician in the sense, only person who seriously learnt music and music alone. அந்த மாதிரி. So I started learning with her since 5 years. So I was just casual தான் பாட ஆரம்பிச்சு பாடி அந்த மாதிரி. Then somewhere in the middle things got serious. I started singing light music shows in the beginning. நான் நிறைய கர்நாடிக் மியூசிக் தான் கத்துன்னு இருந்தேன், பட் ஸ்டில் I was singing light music shows. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்போஷர் இருந்தது in that sense. ஸோ அதனால திங்ஸ் காட் சீரியஸ். தென் அட்டெண்டிங் காம்படிஷன். எனக்கு அஸ்வத்லாம் வந்து இந்த குட்டி பையனாக தான் தெரியும். I used to go to competition. He's 2-3 years younger to me. Yeah, we all used to compete together. Yeah. சகானா பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு கல்யாணி பார்க்கலாம். கல்யாணில பாப்பநாசன் சிவன் சாரோடது, அவரோட சாங் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சாங் வந்து உன்னை எல்லால் அந்த பாட்டு இருக்கு. அதே கல்யாணி வந்து சினிமால நிறைய இருக்கு.
இப்ப லேட்டஸ்டா வந்த அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே நிறைய இருக்கு, நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இதெல்லாம் அந்த ஓல்டு இதுல என்ன இருக்கு, ஓல்டு மூவிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறதுதான் வந்து ஓ இதுவா அப்படின்னு கேட்க தோணும். அண்ட் ரொம்ப என்ஜாயும் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்னு பார்த்தா அம்பிகாபதி அந்த படத்துல இருந்து சிந்தனை செய்மனமேனு டிஎம்எஸ் சார் பாடியிருக்காரு, டிஎம் சௌந்தரராஜன் சார். இப்ப இந்த 2 பாட்டுமே நம்ம பரத்தோட வாய்ஸ்ல நம்ம கேட்போம். உன்னையல்லால் வேறே கதியில்லையம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதியில்லையம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதியில்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதியில்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதியில்லை அம்மா. என்னையோர் வேடமீட்டுலக நாடகரங்கில் ஆட வைத்தாய் அம்மா, என்னை ஓர் வேடமீட்டுலக நாடகரங்கில் ஆட வைத்தாய், என்னால் இனியாட முடியாது திருவுளம் இறங்கி ஆடினது போதும் என்று ஓய்வளிக்க உன்னையல்லால் வேறே கதி இல்லையம்மா. நீயே மீனாட்சி காமாட்சி நீலயதாட்சி என பல பெயருடன் எங்கும் நீயே மீனாட்சி காமாட்சி நீலயதாட்சி என பல பெயருடன் எங்கும் நிறைந்தவள், எங்கும் நிறைந்தவள் என் மன கோயிலினுள், எங்கும் நிறைந்தவள் என் மன கோயிலினுள் எழுதருளிய தாயே திருமயிலை வளரும் உன்னையல்லால் வேறே கதியில்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதியில்லை அம்மா. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, மனமே சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை. சிந்தனை செய் மனமே, மனமே செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை, ஞான தேசிகனை ஆ செந்தமிழ் கருள் ஞான
கந்தனை வானவர் காவலனை புகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை சமரச சன்மார்க நெறிதனை மறந்தனை சமரச சன்மார்க நெறிதனை மறந்தனை அந்த கண் வரும்போது அவனியில் யார் துணை அந்த கண் வரும்போது அவனியில் யார் துணை ஆதலினால் இன்றே அருமறை பரவிய சரவண பவகுபனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே How did you start with this whole brilliant initiative, an idea, doing something for these kids? It's my profession actually. I'm originally a clinical psychologist. Grew up in Mumbai and I used to practice clinical psychology, but many of my clients வந்து குழந்தைகள் வருவா with learning problems, their mothers would come. So அப்போலேருந்தே there was some connection with children and some difficulties. அப்புறம் we moved to Saudi Arabia. Saudi Arabia I became a teacher. And anga I was not able to continue like therapeutic work because anga system was so different. But I was a school teacher. Appovo I was very drawn to education. I was drawn to children who had some difficulties, seemed to have some affinity to that. But US ku ponone I registered for a PhD program in school management and the madri. But then there was a call from the special ed saying why don't you apply? Somehow, you know, for some conspiracy of circumstances, I applied for the special ed. But epome, as you know, US ka a statement of purpose here do only. Adila I had written that, you know, I have to go back to India and do work in education in India. No, I had written in that. So ultimately my professor, after I graduated and I headed back, he said there's one statement of purpose which actually fructified into reality. So I always had the notion of working in India, whatever I did, because I think even our souls have a location. Yeah, my soul always strongly belonged in India. So I had to come back and do my work in India. So அப்புறம் வந்தப்புறம் வந்து எப்படியோ யாரெல்லாம் மீட் பண்ணணுமோ, it was like we had planned before we came into this world, we had decided to have a tryst here. So the people who were supposed to work with me to this date, they all just emerged from here and there, and we it all just happened. It happened, you know, it was serendipity. Apra we 11 students oda ஆரம்பிச்சோம், டக்க 35 40. அப்புறம் வந்து at one point we had like almost 1500 and the madri. Now we are about 700 village programs la nariya. So I think some things I am supposed to be an instrument in this whole thing. The work I am not hands on, okay, it's just I became like a conduit for some good work to happen. So, I think when people are really I mean don't even give a thought about what the purpose of their existence is, you had actually written it down when you registered for your PhD. That's amazing. Yeah, it's very strange. That is good, but the journey has been very rich. Romba nalla journey. Yeah. The question I've always had is, so the time ninga India when you decided to come and start something like this, what was the generally when you talk about children with special needs, there's I think even now some level of sort of or phobia or some kind of not getting the right word. So basically, reservation and some kind of a stigma, right? If I could call it.
இன்னுமே ஓரளவுக்கு இருக்கு சொசைட்டில. அண்ட் தட் இஸ் மோர் பிகாஸ் ஆஃப் தி their ignorance, I would say, right? Their exposure to a lot of things is still not so much. So when you like thought of starting something like this, what were the challenges you faced in terms of being able to reach out? ஒரு பக்கம் you need the money to start something like that. இன்னொரு பக்கம் you should also get the support from the parents to be able to trust in you and send their kids and actually think. So what were the kind of things that you had to deal battle with? or Battle through. No, it's a very good question, because sometimes I feel that any creative process should have divine sanction. We can have as many ideas as you want, but only some of those ideas actually manifest, or only some dreams manifest. So it's really a very divine process of creation, this whole thing. And India, US விட்டுட்டு இந்தியாவுக்கு வரணுனாலே ஒரு பயங்கரமான விஷயம். In the sense, not actually it's very good, பயங்கரமே கிடையாது. ஆனால் மனுஷாலோட மனசுல வந்து ஏதோ அது ஒரு ஸ்வர்கத்துலேருந்து நீ வந்து காம்ப்ரமைஸ்டு இடத்துக்கு வர மாதிரி ஒரு அங்க ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, which is actually so far from the truth. Okay, but and I had an excellent job. I was a professor. You should never get a job at tenure track la. Adala vittu varnangiradhu, it was a very fearful thing for people around me. But I always say, you children, you are like young people, life comes in a biography. Okay, so at every stage of your life there is something that comes from within you. Either a restlessness or a feeling of settled, it becomes you're on the right track. US la hunky dory irunda kuda I was very restless, and somehow I felt this is not my destiny, I'm not meant to live here. So that restlessness and that unhappiness for no rhyme or reason pushed me to come over here. Inga vandone everything was horrible. India can be so horrible, but I never felt restless. That is the indicator. At around you felt challenged at least. No, you feel, yes, this is something I must do, this is my calling, gramadri or feeling. That restlessness gives way to a strong feeling of, yes, it is tough, it's arduous, but this is what I need to do. Appdin or nalla feeling irundatnala every challenge adu muzhinginda, it wasn't I had to face it, because it's something I knew. The clarity is spirituality. Once you're clear, then you know that okay, you're on the right track. But 35 is a turning point for many people, but we don't recognize it. 35 you become very restless. From maybe 34 to 36, you need to get on another track. That's almost you finish some earthly work and then some direction has to change. So that happened to me. But inga vandone everything was a challenge. Money was a challenge. I thought America linda I have this grand education, I'll be able to bring here and transit. Anything I learned over there could not be applied here at all. The culture, you have to start over again. You have to devise our own methods, devise our own assessments, everything from scratch. And money, see, money initially some people really had trust in us and then they gave me money, but we put some money because you have to, right? In your ideology you have to invest. So that's what we did. My husband Prakash was, so he had to live 10 years alone there, and we lived here, Prakash and myself, but he was very invested in that. It's okay, you do whatever you need to do, Madhuri. So the challenges were finding the right people, and actually to say that ayyo na ennalamo nenchittu vandene adu onnume nadakk poradhu illeenga, nothing is happening the way I thought it would happen, but still continuing the track, saying it is different but it can be done. So that was I think the biggest challenge. Nice. To have faith. Yeah. Thank you for that question. கல்யாணிக்கு அப்புறம் என்ன பார்க்கலாம், ஒரு ஆபோகி பார்க்கலாம். ஒரு பிரமாதமான ராகம் அது, அதுல நிறைய கிருத்திலாம் இருக்கு. அதுல கிளாசிக்கல்னு பார்த்தா கோபாலகிருஷ்ண பாரதி பாடின சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அப்படின்னு தில்லை நடராஜரை பத்தி ரொம்ப நல்லா பாடியிருப்பார். எக்ஸலண்ட். மோஸ்ட்லி அது பாடாத ஆர்டிஸ்டே இருக்க மாட்டான். அவ்வளவு பிரமாதமான ஒரு அழகான ஒரு ராகம். அந்த ஆபோகி நிறைய இருக்கு, நிறைய சினிமா பாட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த ஆனந்தம் மேல நிறைய இருக்கு. பட் ஸ்டில் ஒரு லெஜெண்ட் பாடின ஒரு பாட்டை எடுத்து இப்ப அஸ்வத் பாட போறான். என்ன படம்? கலைக்கோவில். என்ன பாட்டு? தங்கரதம் வந்தது வீதியில்லே. இப்ப நம்ம அதை கேட்கலாம்.
சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? இல்லை. 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 சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? கிருபாநிதி கிருபாநிதி இவரை போல கிருபாநிதி இவரை போல கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த பூமி தன்னில்? கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த பூமி தன்னில்? சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? இல்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்றுரைத்தால் போதுமே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்றுரைத்தால் போதுமே. பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா? அரிய புலைய மூவர் பதம் அடைந்தால் என்றே புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம். கோபால கிருஷ்ணன் பாடும் தில்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? இல்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தங்கரதம் வந்தது வீதியிலே. தங்கரதம் வந்தது வீதியிலே. ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே. தங்கரதம் வந்தது வீதியிலே. ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே. மரகத தோரணம் அசைந்தாட நல்ல மாணிக்க மாலைகள் கவி பாட. மரகத தோரணம் அசைந்தாட நல்ல மாணிக்க மாலைகள் கவி பாட. தங்கரதம் வந்தது வீதியிலே. ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே. தங்கரதம் வந்தது வீதியிலே. ஆ மாங்கனி கன்னத்தில் தேனூர சிறுமை விழிக்கிண்ணத்தில் மீனாட. மாங்கனி கன்னத்தில்
தேனூர சிறுமை விழிக்கிண்ணத்தில் மீனாட தென் தரும் வாழைகள் போராட தேன் தரும் வாடைகள் போராட தேவியின் பொன்மேனி தள்ளாட தேன் தரும் வாழைகள் போராட தேவியின் பொன்மேனி தள்ளாட தங்கரதம் வந்தது வீட்டிலே ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே மரகத தோரணம் அசைந்தாட நல்ல மாணிக்க மாலைகள் கவி பாட தங்கரதம் வந்தது வீட்டிலே ஏ ஏ ஏ How do you feel people would knowledge about these things, these difficulties in learning, அந்த மாதிரி லைக் ஸ்பெஷல் கிட்ஸோட ஒரு அந்த அந்த நாலேஜ் எப்படி இருக்கு பீப்புளுக்கு? அவேர்னஸ் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. முன்னால மாதிரிலாம் people are not the stigma that Ashwath mentioned is much better than how it was. It was almost addressed with the fear, the fear of the unknown. அப்புறம் வந்து ரெகுலர் ஸ்கூல்ல குழந்தை கூட்டின்னு போனானாக்கா parents would feel it's contagious மாதிரி, they were not well received and fear and unsure. But இப்போ வந்து media is very friendly. Today I attended an inclusive wedding. Imagine how society has progressed. A child who was in our center for 6 years got married today with a normal family. Can you imagine? So this is the extent of awareness that has happened. We were able to place 23 students in jobs, and Saverala, Blue Lagoon, Green Coke, and the madri good places. Wow. So that's amazing. Yeah, people are just so kind once they decide to be kind. The human compassion has no limit. Yeah, totally. Because naanga, when our experience with the school paakumbodhe naanga varumbodhilende we did not feel any ஒரு sort of ஐயோ எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கற ஒரு பயம் ஃபீலிங்லாம் இல்ல. it was almost like the children like welcomed us with open arms மாதிரி தான் இருந்தது. So you all were amazing. You all made an instant connect with the students, and that's what Usha and I were talking out. What did you feel? Ashwath, what did you feel? Your initial interactions with students, was it you had fear or were you comfortable? Bharat was saying I had no exposure to actually meeting someone in person like this, although I'd only like heard things. One of my friends, very good friends, Varun, his mom used to run an NGO, and she still does, in Bangalore, and that is also for like mainly for children with autism. And I was like so she started it while we were in college. So on the time I'd like heard a lot of things around what she was doing, and we used to like buy their merchandise and other things just to help the kids out and other things. So on the madri I'd never really met anyone. So I should first of all thank Sangeetha Kalanidhi, Dr. Soumya, for kind of introducing us to VXL. Illana engalukkum therinjirukadu. Although on the Tarang program oru vaati vandadu, but I couldn't through Gayatri Venkatraghavan actually, but on the time I was not available, I couldn't sing. Then in the through Soumya I could actually come and meet the children, and as Bharat said, I actually came with like no expectation or anything. I just wanted to kind of experience the whole thing, for whatever it was. And I think there was an instant connect, especially I think music was the connect. Like nanga vanda annike vandu like we were able to sing something for them, and they were able to kind of respond in whatever way they could. And then
thanks to Neha and others who were there, who were kind of explaining to us every time, this kind of a response means this kind of a thing. Someone staying silent does not mean they're not listening to you, or someone like looking somewhere else doesn't really mean they are not Yeah. listening to you types. Like those things were like really interesting things which we slowly started processing, and yeah, it was a very, very interesting experience, I would say. Yeah. In the someone who's not listening is actually not listening to you. Illa abdingarada I realized only when Prasad sang after like 1 month or something. He would never sing. He would just listen to me singing. One fine day, I think he was in a good mood. Probably was in good mood. He just started singing. No, I was like, "Hey, vaanga vaanga Prasad padran." But hats off to y'all, because it's not easy. You all lead fast-paced lives. You're all professionals in music. Nariya demands in your time, but you took that time to come and dedicate yourself to children who you don't know why. So that manner, I used to be very touched. இப்போ வந்து ஆபோகி பார்த்தாச்சு. ஆபோகிக்கு அப்புறம் ஒரு கர்நாடக தேவகாந்தரி பார்க்கலாம். கர்நாடக தேவகாந்தரியில வந்து தியாகரோடது நகுமமும் இருக்கு. ஸோ அதே வந்து தமிழ் மூவில வந்து ஓல்டு மூவில இருந்து எடுத்து பார்க்கலாமே. ஒரு பெரிய லெஜெண்ட் பாடி இருக்கிற பாட்டு K.R. மகாலிங்கம் சார், இசை தமிழ் நீ செய்த இந்த பாட்டை வந்து நம்ம பரத்தோட குரல்ல நம்ம கேட்கலாம். இந்த 2 பாட்டு. నగుమో మూగనలేని నా జాలి తెలిసి, నగుమో మూగనలేని నా జాలి తెలిసి, నగుమో మూగనలేని నా జాలి తెలిసి, నన్ను బ్రోవరాదా శ్రీ రఘువరని, నన్ను బ్రోవరా శ్రీ రఘువరని, నన్ను ನಗರಾಜ ಧರಣೀದು ಪರಿವಾರುಲೆಲ್ಲ, ನಗರಾಜ ಧರಣೀದು ಪರಿವಾರುಲೆಲ್ಲ, ಹೋಗಿ ಬೋಧನ చేసేవారు గారే, ಹೋಗಿ ಬೋಧನ చేసేవారు గారే, అటులుండగురాని నగుమోగనలే, కగరాజునియా నది వినివేగ చనలేడు, ఓ కగరాజు నియా నది వినివేగ చనలేడు, గగన నిఖిలకు బగుదూరం బనినాడో, గగన నిఖిలకు బహుదూరం బనినాడో, జగమేలే పరమాత్మ ఎవరితో మొరలిడుదు, జగమేలే పరమాత్మ ఎవరితో మొరలిడుదు, వగజూపకు తాళను నన్నేరు కోరా, నాగరాజముఖని వగజూపకు తాళను నన్నేరు కోరా, నాగరాజముఖ నీ నగుమోము గనలే, జారి తెలిసి నన్ను బ్రోవరా శ్రీ రఘువరని,
பூமோ இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா இசைத்தமிழ் நீ செய்த உம் சாதனை இசைத்தமிழ் நீ செய்த உம் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை வசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா ஆ ஆ வசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே வசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்தவும் சாதனை சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதென்ன பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்தவும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. No, the question I was asking, do you think there is anything more we can do with music and children with special needs? We do music therapy, joy therapy, அதெல்லாம் பண்றோம், தரங் பண்றோம். Some students who can sing, we encourage them to sing. But இதுக்கு மேல we do the Blue Sky choir. The ஸ்கூலுக்கு எல்லாம் போய் we have a choir and for advocacy students go and sing. So and with the teachers, அது ரொம்ப நல்லா இருக்கு. That space you all created because children have started relating to you all beyond the music. That was the most crucial thing. So is there a lot of how difficult is it to have a career in music? Is there a lot of competition these days? Are there opportunities or what is the scenario? Absolutely எல்லாமே இருக்கு. Opportunities are in abundance, competition is in abundance. With the whole technological advancements, the space that you have to kind of really exhibit talent, if that's what we are looking at, there is like a lot of things to be explored into. Definitely ellame irukku, but there is also how would I put it, with all of these also comes the
since there are too many things that are available, so much of scattering also happens from the audience side. They also Yeah. have too many things that they're able to look into. Yeah. So that balance is somewhere that we need to kind of find. That's how I would put it. Tough. It is very difficult. அவன் சொன்ன மாதிரி அந்த after the technological advancements and all, it's like I'm not saying yeah, not everybody has to, I mean, should sing and சொல்ல வரல, but I'm saying everybody can give their music to the world, இல்லையா? ஸோ அதுல வந்து making a difference, making a mark, it is very very difficult. A lot more challenging. Yeah. Lot more challenging. Yes, true. Yes. And the constant need to work towards music is also namakulle, and the thought that we have to keep working abdina, not just keep pushing our music to the whatever we know adha mattu push pannu nenekama, we have to learn more and upgrade ourselves அப்படிங்கிற அந்த தாட் வந்து இந்த இதுல வரது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். And also when we go to concerts, even when we used to perform live concerts, all these mobile phones and வச்சிட்டு ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து மொபைல் ஃபோன்ஸ் பார்க்கிறது, ஸோ அதெல்லாம் இட்ஸ் ரியலி டிஸ்ட்ராக்டிங், வெரி டிஸ்ட்ராக்டிங். இப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிடுது. Do you feel that? 100%. ஐயோ. But I think from what I understood, when I came to your school itself, Vasudha auntie, I think a lot of musical indulgence is already there. Nanga parcha class la mattu illa, they generally have at least any one source of music every day through their rhymes or prayers, or someone coming and playing. I've seen Neha bringing the guitar and all those things. I've seen a lot of things happening. So I think they have their fair share of just indulging, either through singing or listening or just dancing or whatever that is, right? Yes. They're able to do that. So I think that is definitely should continue. But if you're looking at a little more serious, or rather they have to sing or they have to perform or they have to play an instrument or something like that, then a little more singular focus would be required, is what I would say. In fact, I wanted to ask Usha auntie that question. So she's a musician by nature, right? So like how did she get into this whole arena, and like what kind of prompted her into starting? Ninga eppadi idukulla varanonu ungalku, what was your first just like that, என்னோட brother is in our school actually, I mean Radhakrishnan அப்படினு சொல்லிட்டு, when we were talking அப்ப சொல்லிருந்தார், ரொம்ப போர் அடிச்சுனா ஆத்துல உட்கார்ந்திருக்கேங்க போது, மேரி நான் ஒரு ஸ்கூல்ல இருக்கேன், why don't you come and see me அப்படினு. I think July 29th நினைக்கிறேன். வந்து வசுதா உட்காந்தா, ராதாண்ணா உட்காந்தா, பேசினதுக்கு போது வசுதா இன்ட்ரோடியூஸ் பண்ணா. வசுதா சொன்னா, ஜூலை தானே உஷா, ஆகஸ்ட் 1 வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் வந்து பாருன்னு சொன்னா. சொன்னா இல்ல வசுதா, நான் நாளைக்கே வரேன், 1 வரையும் நான் வெயிட் பண்ணல, ஊர் அடிக்கிறது ஆத்துல அப்படின்னு. the very next day I joined. I should thank every தரங்க நான் பண்ணும்போது பகவானே நன்னா வரணும்னு நினைச்சுப்பேன். அதே மாதிரியே வந்து ஐயோ வசுதா தேங்க்யூன்னு நான் மனசார ஒரு தடவை சொல்லிப்பேன். இங்கவா சோல் கனெக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கா. இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னதுனாலதான் வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள வந்தேன். ஆரம்பத்துல நான் வந்த போது எப்படி இருந்தேன், ஜஸ்ட் பாத்துட்டு இருந்தேன், அப்சர்வ் தான், சென்ஸ் பண்றதுதான். ரொம்ப அப்படி பயந்து இதெல்லாம் ஒன்னும் ஆகல. பட் எல்லாரும் என்ன பண்றா, ஒரு அப்சர்வேஷன் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கையில எடுத்துட்டேன், யாரு இந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் நான் எனக்கு என்னோட பர்சனல் ஃபீலிங் நீ கேட்டேன்னாக்க, நம்ம குழந்தைன்னு முதல்ல மென்டலி நம்ம எடுத்துட்டோம்னா என்ன ஒர்க் நீ அந்த குழந்தையோட பண்ணாலும் அவுட்புட் எக்ஸலண்டா வருங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்னி வரலையும் வந்து என்னால வந்து என்ன சொல்றது, இப்ப கூட நான் வந்து வருத்தம் தான், ஆன்லைன்ல நிறைய எடுக்கிறேன், கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன், பட் பிசிக்கலி போய் என் குழந்தைல பார்க்க முடியலங்கிறது வந்து என்ன சொல்றது, அத வந்து வேக்யூம்ங்கிறது இருக்கு. இந்த வேக்யூம்ங்கிறது இப்ப சம்டைம் நினைச்சுப்பேன், ரொம்ப அழுக வந்துரும் குழந்தைல நினைச்சுட்டேன். பிகாஸ் எனக்கு அவள்கிட்ட நான் எனக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னா, அவ்வளவு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து நான் என் லைஃப்ல யார்ட்டையுமே அது மாதிரி நான் கிடைச்சது கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ராகம் பார்க்கலாம், தர்பாரி கன்னடா. அதுல கோவர்தன கிரிதாரி எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு. ரொம்ப பிரமாதமா ஒரு துக்கடா பாடும்போது இந்த பாட்டு நிறைய மியூசிஷியன் பாடுவா.
இதே வந்து இந்த தர்பாரி கன்னடா வந்து ஒரு தமிழ் பிலிம்ல வந்து பியூட்டிஃபுல்லா டிஎம்எஸ் சார் பாடியிருக்காரு. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எல்லாருக்கும் தெரியும். இதை நம்ம இப்போ அஸ்வத்தோட வாய்ஸ்ல நம்ம கேட்கலாம் அப்படி இருக்கு. गोवर्धन गिरिधारा गोवर्धन गिरिधार गोविंद गोकुल पालका परमानंदा गोवर्धन गिरिधार गोविंद गोकुल पालका परमानंदा गोवर्धन गिरिधारा श्रीवत्साङ्कित श्रीकौस्तुभधर श्रीवत्साङ्कित श्रीकौस्तुभधर श्रीवत्साङ्कित श्रीकौस्तुभधर भावक भयहर पाहि मुकुन्दा भावक भयहर पाहि मुकुन्दा गोवर्धन गिरिधार गोविंद गोकुल पालका परमानंदा गोवर्धन गिरिधारा पाटित सुर रिपु पातप बृंद पावन चरित परामृत कंद पाटित सुर रिपु पातप बृंद पावन चरित परामृत कंद नाट्य रसोद्घट नाना भरण नाट्य रसोद्घट नाना भरण नाट्य रसोद्घट नाना भरण नारायण तीर्थार्चित चरण नारायण तीर्थार्चित चरण गोवर्धन गिरिधार गोविंद गोकुल पालका परमानंदा गोवर्धन गिरिधार சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா உலகம் புரியவில்லை உலகம் தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை உலகம் தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற இன்னும் புரியவில்லை உலகம் தெரியவில்லை ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் புரியவில்லை மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி ஆ ஆ ஆ
மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி. மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி. மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி. சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. வாசல் ஒன்றிருக்கும், வாசல் ஒன்றிருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சந்தனில் வழி இறந்திருக்கும். வாசல் ஒன்றிருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சந்தனில் வழி நடந்திருக்கும். வாசல் ஒன்றிருக்கும், வாசல் ஒன்றிருக்கும். கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி, கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி, அந்த கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி. கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி, அந்த கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி. கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி. சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. First of all, thank you, Vasudha Aunty and Usha Aunty, for having us over this, this session here. We're really happy to always be a part of any initiative that VXL takes, and especially when it involves the kids, I think the happiness is only doubled. And one request I have to everyone who's watching this program is that, the COVID times have not been easy on any of us, especially on the NGOs, because the corporate social responsibility budgets have been really cut down because of natural reasons in the economics of the world itself, and generally the students also not being able to pay fees immediately. So organizations like this are definitely hit by the whole situation. So I think we should really support them at this point of time to at least tide through the wave so that they're able to do what they've been doing all this while. So we should definitely support them. Question to both Vasudha Aunty and Usha Aunty: lockdown, how are the kids able to, how are they looking at this whole online approach to teaching and their sessions and their therapy and other things? How are they looking And at more it? than the kids, how are the parents? Yeah, I'm sure that's they'll very have their difficult, own. Yeah, so like how are they looking at it? ரொம்ப டிஃபிகல்ட் தான், பிகாஸ் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு கீப் த சில்ட்ரன் அட் ஹோம், கீப் தெம் காம். பட் இந்த ஆன்லைன் செஷன்ஸால் ஒரு ரிதம் வந்துடுது. இந்த டயத்துக்கு இது நடக்க போகிறதுங்கிற அந்த ஸ்கெடியூல் ஆனதுனால த ரெஸ்ட் ஆஃப் த டே ஸ்டார்டட் ஃபாலோயிங் into some order. So it became an anchoring part of the day. In that manner, the online classes help. But some kind of a routine. Yeah, we don't advocate any screen time. Because autism has too much scope for addiction. Screen addiction too high. So naga 10 varsham vare we don't allow screen. So appadi ஒரு situationல இருக்கிறதுனா students have to come in front of the screen. It goes against our very grain, our philosophy. Oh God, yes. But yes, it had to be done, and parents had to be trained, and parents only conveyed the lessons to the children. But adults, young adults ரொம்ப enjoy பண்ணா cooking, அப்புறம் ADLs, குளிக்க எல்லாமே ஆன்லைன் சொல்லி கொடுத்ததுனால we were now confident now. We can teach anybody online ங்கற மாதிரி ஒரு confidence வந்து. That's the positive side of things. Yeah, I can imagine. Yeah. One more thing I would like to add here is ஆரம்பத்துல இந்த ஆன்லைன் வரும்போது நான் பர்சனலா பார்த்தது என்னன்னா, முதல்ல பேரண்ட் நம்ம முதல்ல கொண்டு வரணும். ஸ்கூல்னா நம்ம ஒன்லி குழந்தையோட மட்டும் தான் இன்டராக்ட் பண்ண போறோம்.
பட் ஆன்லைன் வரும்போது ஃபர்ஸ்ட் பேரண்ட் என்ன வீட்ல அவைலபிலிட்டி இருக்கு, என்ன பண்ணலாம் அந்த குழந்தைல வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிட்டு, இந்த குழந்தைல வந்து நிறைய நடப்பா, ஓடுவா, எல்லாமே பண்ணுவா. ஒரு இடத்துல ஒரு சிட்டிங் டாலரன்ஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு என்ன பண்ணிட்டோம்னாக்க ஒரு ப்ரேயர் ஒரு 1 hour ஒரு 40 minutes நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டாக்க ஹியர் அண்ட் தேர் அவ வந்து செட்டில் ஆகி உட்கார்றதுலாம் ஒரு 10 minutes வந்து ஒரு பாட்டு ஒரு ப்ரேயர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு குழந்தைக்கு நடக்கணும் குதிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பாட்டு ரிலேட்டடா ஒரு மூவ்மெண்ட் சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் வருது, கொஞ்சம் மீதி எல்லாம் மறக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாட்டரோ ஒரு கஞ்சியோ சாப்பிட சொல்லிட்டு உட்கார சொல்லி ஒரு கிராஃப்ட் ஒர்க் சொல்லும் போது அதுல கொஞ்சம் என்ன கான்சென்ட்ரேட் பண்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், திருப்பி கைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், ஒரு டேப் த பால், அது ஒரு 10 minutes. சோ ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது வந்து இந்த ரிதம்ங்கிறது வந்து ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் இப்ப ரொம்ப நல்லா வெல் செட்டில் ஆயிட்டா அவளுக்கு. இதுதான் நமக்கு ஸ்கூல் இப்படி வரப்போறதுங்கிற லெவலுக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் வரலங்கிற ஒரு மிஸ்ஸிங் இருக்கு அவளுக்கு. காத்தால எழுந்து காத்தா 8:30 மணிக்கு எழுந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அம்மா ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வாங்குறது குழந்தைகளுக்கு இருக்கு. சிச்சுவேஷன்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் குழந்தைகளுக்கு வந்து தெரியறது அப்படிங்கிறது என்னோட பர்சனல், பிகாஸ் ஐ எம் டேக்கிங் த கிராஃப்ட் ஒர்க் எவ்ரிதிங் ஆன் த ஆன்லைன். சோ தெரியறது நிறைய பண்ணிருக்கா குழந்தை, நிறைய பண்ணி எங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த நவராத்திரிக்கு பண்ணதெல்லாம் நாங்க போட்டிருக்கோம். இஃப் யூ ஆல் கெட் அ சான்ஸ் www.vxl.org போய் பாருங்க, இன்ஸ்டாகிராம் VXL போய் பாருங்க. குழந்தை பண்ணினதுல வீடியோ எடுத்து நாங்க நிறைய போட்டிருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ல அவளுக்கு ஹேண்ட் ஒர்க் எல்லாம் கொடுத்து நல்லா நிறைய பண்ணிருக்கா. Generally when you recruit people to into the school to take care of the kids and the madri, you have a process, liya. Ama. You have a process and you train them and all these things. But chuma I was just curious, இப்ப நாங்க வந்து அங்க வந்து டீச் பண்ண வரோம்னு சொல்லும்போது, I mean, what was the level of confidence that you had that we could actually handle them? So we are very, in the sense, we are very confident about the reception to music. First of all, that is one thing, because they love music. And you, Soumya, and you were actually known to us. You are not ungala patti theriyum, who you are, what kind of music you do, ella therinjitnala we didn't have to vet it too much. The only thing is teachers had to walk with you in the journey and say, okay, idu pannu adu pannugra madri. But we felt fairly confident that children will respond to the music. Adu patti engalukku sandehama illa. Yeah, and innonu enna you would walk the journey with us. And madri trust vechittu da we get volunteers at all times, you know, and that is a part of the thing, that you trust the process. Amazing. And illana paru Bharat, avalku adhe insulated atmosphere la we talk about inclusion. What you all came and did was inclusion. Yeah, that true. People from outside come and interact, we go and interact. Adani we don't want them to live in a parallel universe. So true. This allow in and out motion has to be there, movement has to be there. Yeah, in fact ipo nariya schools at Chennai la and there's one in OMR also, I forgot the name. They've gotten these inclusive schools where like classes are done together for like they're set in such a way that all these kids are like put together and taught together types. Multiple ability. Yeah, correct. So I think it's all slowly, I'm happy that it's all coming to India at some level. It's very important. Idoda awareness like it's still a challenge. Yeah, but Ashwat, one thing, I want to say, inclusion is a very romantic thing, but to sustain it and to make it effective, you have to plan as much as you plan for any regular ed. அதுக்கு வந்து you have to prepare the school, van driver ல இருந்து ஆரம்பிச்சு, the custodial staff ல இருந்து ஆரம்பிச்சு, admin staff ல இருந்து ஆரம்பிச்சு, parents of regular children எல்லாருக்கும் you need to give training and you need to give orientation back to back. இல்லனாக்க it will fizzle out. கொஞ்ச நாள் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, இது பண்ணுவா, it will just fizzle out. And if you want to not sustain it, you will have to be, அதுக்கு தான் we give workshops. We have some 200-300 children schools, we give workshops on inclusion, how to do inclusion, and then we talk even the sentences that you have to talk to regular parents, adu kuda solli kuduruvom, to that extent we train. So that's an important part of success. Really nice. Okay, இதுவரையில ரொம்ப நானா ரெண்டு பேரும் பாடி நம்மள நல்லா என்ஜாய் பண்ண வச்சுட்டா. ஃபைனலா முடிக்கும் போது ஒரு மத்தியமாவதியோலயோ இல்ல ஒரு சிந்து பைரவிலையோ முடிக்கணும் அப்படின்னு
நாட் அட் ஆல் பிரின்சிபல், பட் அதுதான் எல்லாரும் வழி வழியா பண்ணிட்டு இருக்கா. ஸோ சிந்து பைரவி இத வந்து பரத் வந்து ரொம்ப அழகா பாடியிருக்கான். என்னென்ன பாட்டு பாடியிருக்கான்? கருணை தெய்வமே எல்லாருக்குமே தெரியும். பட் ஒண்டர்ஃபுல்லா ஒரு பாட்டு எடுத்திருக்கான். என்ன பாட்டு? வதனமே சந்திரபிம்பமே, எம்கேடியோடது. எக்ஸலன்ட் சாங். இன்னைக்கு வந்து இந்த பாட்டு இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு நம்ம பிரசன்ட் பண்ண அத்தனை பாட்டுமே இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய பிரிட்ஜா தான் இருந்திருக்கே தவிர, அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பாட்டு வந்திருக்கு. பட் இன்னைக்கு எடுத்துன்றது எல்லாமே வந்து அவ்வளோ அழகா, அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கா, இன்னொன்னு ஒரு நவரத்தினமா பொறுக்கி அவ இன்னைக்கு நம்ம தரங்க கொடுத்திருக்கா. We will listen Bharat now. கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பதமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பதமே, கருணை தெய்வமே கற்பகமே. ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், உனையன்றி வேறு யாரோ என் தாய், உனையன்றி வேறு யாரோ என் தாய், உனையன்றி வேறு யாரோ என் தாய், கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பதமே, கருணை தெய்வமே கற்பகமே. ஆனந்த வாழ்வு, ஆனந்த வாழ்வு, ஆனந்த வாழ்வு அருளல் வேண்டும், ஆனந்த வாழ்வு அருளல் வேண்டும், ஆனந்த வாழ்வு அருளல் வேண்டும், அன்னையே மேல் இறங்கிடல் வேண்டும், ஆனந்த வாழ்வு அருளல் வேண்டும், அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும், நாடும் முன்னை தொழுதிடல் வேண்டும், நாடும் முன்னை தொழுதிடல் வேண்டும், நாடும் முன்னை தொழுதிடல் வேண்டும், நலமுடன் வாழ அருளல் வேண்டும், நலமுடன் வாழ அருளல் வேண்டும், கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன், காண வேண்டும் உந்தன், காண வேண்டும் உந்தன் பொற்பதமே, கருணை தெய்வமே கற்பகமே. கற்பகமே. వదనమే చంద్రబింబము, వదనమే చంద్రబింబము, మలర్ద సరోజము, వదనమే చంద్రబింబము,
பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திர பிம்பமோ மாரணம்போ நீழ்விழியோ மாறன் அம்போ நீழ்விழியோ மதுர கானமோ மாறன் அம்போ நீழ்விழியோ மதுர கானமோ மாறன் அம்போ நீழ்விழியோ மதுர கானமோ வதனமே சந்திரபிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திரபிம்பமோ மின்னு மோகன கொடியுடையாய் ஆ ஆ ஆ மின்னும் மோகன கொடியுடையாள் அன்னமும் மடப்பிடி நடையாள் மின்னும் மோகன கொடியுடையாள் அன்னமும் மடப்பிடி நடையாள் புன்னகை தவழ் பூங்கொடியாள் புன்னகை தவழ் பூங்கொடியாள் புவன சுந்தரியோ புன்னகை தவழ் பூங்கொடியாள் புவன சுந்தரியோ புன்னகை தவழ் பூங்கொடியாள் புவன சுந்தரியோ வதனமே சந்திரபிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திரபிம்பமோ Thanks a lot for letting us be a part of this wonderful conversation. So to people who are watching this, I just like to say one thing. Drops make oceans. So இப்போ இருக்கிற டைம்ல வந்து இந்த கார்பரேட் சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். Very, very difficult for NGOs to get that. And it's very difficult for some parents to pay the fees of some children. And இந்த மாதிரி ஒரு காஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப 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 அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வி ஷுட் ஹவ் டன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ டூ சப்போர்ட் தெம், டூ கான்ட்ரிபியூட் இன் வாட் எவர் வே யூ கேன் ஃப்ரம் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வீடியோ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அண்ட் அஸ்வத் அண்ட் பரத். ஹோப் இன்னைக்கு இந்த தரங்க ப்ரோக்ராம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜான்வரி மந்த் வருது, சம்திங் ஸ்பெஷல். இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் நிறைய பாட்டோடையோ இல்ல டான்ஸோடையோ என்ன டிஃப்ரெண்டா நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணி நியூ இயரை எல்லாரும் ஹாப்பியா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வந்து பழையபடி நம்மெல்லாம் தரங்கு கேட்கணும், ஸ்கூல் போகணும், எல்லா ஆக்டிவிட்டிஸும் ரெகுலரா வரணும் அப்படின்னு காடை ப்ரே பண்ணிட்டு இன்னைக்கு இதை முடிச்சுக்கிறேன். Then we will meet you 2021 Taran. Thank you very much.